Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. ஸோ இந்த எதுக்கு நான் மைக்கை செக் பண்ணுறேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பாதியில மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு வாய்ஸும் இல்லை என்னோட வீடியோவில். அழுதுகிட்டே வந்து இப்போ என்னோட செகண்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இருக்கு, லைட் எரியுது. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஆப்பிள் டிவியில் நான் ஒரு சீரிஸ் பார்த்துருந்தேன், விச் இஸ் ப்ளூரி பஸ். ஸோ இந்த சீரிஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது மக்களே. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சீரிஸ் பார்த்து அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். பட் இந்த சீரிஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து முடியல. வீக்லி தான் ஒரு எபிசோட் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் 5 எபிசோட்ஸ் வந்திருக்கு. ஸோ வை திஸ் சீரிஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும்னா, this series is from the director of Breaking Bad. Breaking Bad, ஓகே, நம்ம எல்லாருமே வந்து குடி குஞ்சான்ஸா இருக்கும்போது நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிரேக்கிங் பேட், அப்புறமா வந்து பீக்கி பிளைண்டர்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக்டு சீரிஸ்னா வந்து பிரேக்கிங் பேட்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அந்த சீரிஸ் அப்படி ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு சீரிஸ் எடுத்த ஒரு டேரக்டர் கிட்ட இருந்து இன்னொரு சீரிஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் வந்து இந்த சீரிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இதோட மெயின் லீட் யாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சீரிஸ் பிரேக்கிங் பேட் பார்த்துருக்கீங்கன்னா பெட்டர் கால் சால் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதில் வந்துட்டு கிம்மா பண்ணியிருந்தா அந்த ஹீரோயின் தான் வந்து இங்கே லீட் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை சுற்றி தான் இந்த கதையே வந்து ஃபுல்லாக நகரும். ஹவு திஸ் சீரிஸ் ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட், திஸ் ஓப்பன்ஸ் அப் இன்டு அன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேற்று கிரகத்துல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு மார்ஸ் கோட், ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு மார்ஸ் கோட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க எல்லாருமே வந்து ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த சீரிஸ். ஆன் த அதர் ஹேண்ட் நம்மளோட லீட் வந்துட்டு ஷீ இஸ் அ ரைட்டர். ஸோ அவங்க வந்துட்டு ஓகே, செக் பண்ணிட்டே இருக்கேன், கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பாதி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அழுகியா வருது எனக்கு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும்னு சொல்லி. ஸோ ஓகே, கமிங் பேக் டு த வீடியோ. ஸோ அவங்க வந்து ஒரு புக் ரைட்டராக இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒன்றா இருக்காங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்சோ மேனேஜர், கைண்ட் ஆஃப் அ மேனேஜர். ஸோ எல்லா ஒரு ரைட்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு மேனேஜர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜர் தான் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க ஒரு ஈவெண்ட்ல இருக்காங்க. அவங்களோட புக் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அந்த புக்கு எல்லாமே சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து ஸோ இது வந்து டேஸாக வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இது ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அந்த மார்ச் கோட் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த ரிசர்ச் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டெய்லியும் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்போ வந்து ஒரு எலி வந்து ஒருத்தவங்களை வந்து கடிச்சிரும். ஸோ அதுல இருந்து ஒரு அவுட் பிரேக், ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனான்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் வந்து ஆகும். பட் இந்த அவுட் பிரேக் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதுல வந்து பயாலஜிக்கலா டிசீஸ் மாதிரியா என்ன எதுன்னு இப்ப வரைக்கும் காட்டல. ஸோ என்ன ஆகும்னு சொன்னா, இது வந்து டக் 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 டக்னு பரவி உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே பரவிடும். இது வந்து நோய் மாதிரி அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி கிடையாது. இட்ஸ் அன் அட்மோஸ்ட் சிங்கிங் த ஹியூமன் டு அனதர் லெவல் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இது ஸ்ப்ரெட் ஆயிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இந்த சீரீஸ்ல ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் அவங்க பேசுறதுமே பாத்தீங்கன்னா வி அஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ சிங்கிள் பர்சன், அந்த சிங்கிள் பர்சன் இஸ் த ஹோல் வேர்ல்ட். உனக்கு புரியுதா? லைக் உங்களுக்கு இருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க பார்த்தது, நீங்க படிச்சது, அது எல்லாமே எனக்கும் இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்தது படிச்சது எல்லாமே உங்களுக்கும் வந்து இருக்கும். ஐ எம் எ பைலட், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் வாட் நாட், லைக் நான் எல்லாமே எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ளயும் நான் இருக்கேன். புரியுதா? நம்ம அம்மா அப்பாவோட எல்லா சீக்ரெட்ஸுமே நமக்கும் தெரியும், நம்மளோட எல்லா சீக்ரெட்ஸுமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ அவுட் பிரேக் திஸ் இஸ். ஸோ பட் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பரவிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அது ஸ்ப்ரெட் ஆகாது. அவங்களுக்கு எதனால ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடியே லைக் த வி த வேர்ல்ட் கான்டாக்ட் கான்டாக்ட் பண்ணிட்டு ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அவுட் பிரேக், திஸ் இஸ் ஹேப்பனிங். உடனே கேட்பாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்ன, எதனால ஏன் நீங்க எல்லாமே வியர்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் திடீர்னு ஹியூமனிட்டியில வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. வி ஆர் ஆல்சோ ஃபிகரிங் அவுட், எதுக்கு உங்களுக்கு வந்து எங்களை மாதிரி உங்களால மாற முடியலன்னு எங்களுக்கும் தெரியல. வி ஆர் ஆல்சோ ரிசர்ச்சிங் ஆன் இட், லெட் அஸ் ஃபைண்ட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம், நீங்க அதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, உங்களை சீக்கிரமா எங்கெல்லாம் சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோயின் டோன்ட் வாண்ட் டு டூ தட், பிகாஸ் நம்மளோட யூனிக் ஐடென்டிட்டி தான் நம்மளோட ஒரு பிக்கெஸ்ட் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் அண்ட் தென் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கோங்க, வி ஆர் ஹேவ் டு பி அன் சிங்கிள் லாங்குவேஜ் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் நம்மள என்ன சொல்றோம், நோ நோ நோ, எங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு
ஒரு ஃபோக் என்ன சொல்றது, சாரி, எங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு, எங்களோட லாங்குவேஜுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, லாங்குவேஜுக்குன்னு ஒரு கனெக்ட் இருக்கு. நாங்க அதை விட்டு தர விரும்பல. ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட லாங்குவேஜ்ல பேசுறது தான் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. வி டோன்ட் வாண்ட் டு கிவ் அவர் ஐடென்டிட்டி. நம்மளோட தனித்துவத்தை வந்து நம்ம விட வேணாம்னு நினைக்கிறோம்ல. அதுதான் வந்து ஹீரோயினும் சொல்றாங்க. எவ்ரிபடி பிகம்ஸ் ஒன் பர்சன். வாட் இஸ் இட் லைக்? நம்ம தனித்தனியா இருக்கணும். குழந்தையோட இன்னசென்ஸ் போயிரும். குழந்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அண்ட் 5-year old பாய் கேன் பெர்ஃபார்ம் கார்டியாக் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கும்பொழுது இது நல்லாவே இருக்காதே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் தே ஆல்சோ டெல் தட் இவங்க கேட்பாங்க, என்ன மாதிரி நான் மட்டும் தான் இருக்கேன்னா இன்னும் வேற யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வரைக்கும் 11 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் லைக் எல்லாரும் என்ன மாதிரி தான் ஃபீல் பண்றாங்களா, இல்ல வந்துட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க. தேர் ஆல்சோ லைக் லெஃப்ட் அவுட் லைக் மீ. And in the process, not everyone is converted, ஓகேவா? most of the many of the people died. அதுல வந்து ஒன் ஆஃப் இவங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாலே அவங்களும் இறந்துருவாங்க இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு. மெனி பீப்புள் டைட். அண்ட் இவங்களோட ஒரு முக்கிய குறிக்கோள் வந்து இந்த 11 மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்க, இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கணும். தே டோன்ட் கில், தே டோன்ட் லை, அண்ட் டோன்ட் ஈவன் ஹர்ட் அ வெரி ஸ்மால் ஒரு ஈய கூட அவங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எவ்ரி ஒன் இஸ் வெஜிடேரியன். அண்ட் எப்படி சொல்றது, they love peace and they wants to install peace in the வேர்ல்ட். அதுதான் அவங்களோட மெயின் குறிக்கோளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவங்களையும் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து எடுப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க மாறினாங்களா இல்லையா, ஸோ இல்லை இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து ரிவர்ஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸ் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் திஸ்? டக்குன்னு இவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க, பட் வாட் இஸ் த ரூட் காஸ்? எதனால அவுட் பிரேக் வந்துச்சு, எதனால இவங்க எல்லாரும் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட லீட் கேரக்டர். இன்னும் வந்து இந்த சீரீஸ் முடியல. நான் இப்போ இருக்க 5 எபிசோட்ஸ் தான் பார்த்துருக்கேன். 5 எபிசோட்ஸ் தான் வந்து ப்ரீமியர் ஆயிருக்கு. 6th episode is going to premiere on 5th December, Friday. Okay, I think each Friday we'll have a new episode. If you didn't start, if you didn't start watching this series, definitely நீங்க வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சீரீஸ் தான். ஆக்சுவலி வெரி டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்னு நான் சொல்லுவேன். பிரேக்கிங் பேடோட டேரக்டர் தட் இட் செல்ஃப் வில் கிவ் அ 10 out of 10 இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் கூட இருக்கு. ஐ சஜஸ்ட் யூ டு வாட்ச். ஐ எம் ஆல்சோ வாட்சிங். அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் மேக் அனதர் வீடியோ, எப்படி இந்த சீரீஸ் போச்சு அப்படின்னு சொல்லி, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ எஸ், எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க புதுசா எதனா பார்த்து பீத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா go and try it out. Pluribus in Apple TV. அது வந்து just 99 rupees சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு.